श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ சீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் தொடர்ந்து 661வது நாமம். பக்தஹ்ருத் பத்மவாசினே நமக. பக்தர்களின் இதய கமலத்தில் குடிகொண்டவருக்கு நமஸ்காரம். பக்தன் இடமளித்தால் அவர் உட்கார்ந்து விடுவார். இதில் அணுவளவும் ஐயமில்லை. இடமளிப்பது நம்முடைய பொறுப்பு. வலிய வந்து உட்காரும் பழக்கமும் உண்டு. அது பூர்வ ஜென்ம பந்தம். 662வது நாமம். பக்தி மார்க்க பிரதர்சகாய நமக. மோட்ச சாதனங்களில் பக்தி மார்க்கமே சிறந்தது என போதித்தவருக்கு நமஸ்காரம். மற்ற மார்க்கங்கள் தரம் குறைவு என்று பொருள் கொள்ளுதலாகாது. கர்மம், ஞானம், யோகம் ஆகிய மார்க்கங்களை விட பக்தி மார்க்கம் சுலபமானது, கலியுகத்திற்கு ஏற்றது. தமிழ்நாட்டு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி மார்க்கத்தையே கை கொண்டனர். பக்தி மார்க்கம் மற்ற 3 மார்க்கங்களை விட மிக எளியது. சாஸ்திர ஞானமும் விவேகமும் இதற்கு ஏராளமாய் வேண்டியதில்லை. ஆயர்குலத் துதித்த பெண்களே கல்வி அறிவின்றி நூல் ஆராய்ச்சியின்றி சுத்த பக்தியால் கண்ணனை அடைந்தார்கள் என்றால், விவேகமும் வைராகியமும் உடைய மேலோர்க்கு அது இன்னும் எவ்வளவு எளிதாகாது. ஸ்ரீமத் பகவத்கீதை பாஷ்யம் பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சித் பவானந்தர். பகவத் பக்தியை ஒரு புலியோடு ஒப்பிடலாம். புலியானது மிருகங்களை விழுங்குவது போல் பக்தியானது காமாதிகளான பெரும் பகைவர்களை விழுங்குகிறது. பகவத் பக்தி ஒரு தரம் நன்றாக உண்டாகிவிட்டால் காமம், குரோதம் முதலிய கெட்ட பாசங்கள் முற்றிலும் நசிந்துவிடும். பிருந்தாவனத்து இடைச்சியர்கள் கிருஷ்ணனிடம் வைத்த தீவிர பக்தியால் இப்படிப்பட்ட நிலைமையை அடைந்திருந்தனர். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர். பக்தியில் 2 வகை உண்டு. ஒன்று வைதேய பக்தி, விதிமுறைகளுடன் கூடிய வழிபாடு. 2 ராகபக்தி, அன்பு வழிபாடு. பக்தி மார்க்கத்தில் பக்தி செய்யும் அணுகுமுறையை ஒட்டி 4 உட்பிரிவுகள் உண்டு. 1 சத்புத்திர பாவம், இறைவனை தகப்பனாக ஏற்று வழிபடுதல். உதாரணம் திருஞான சம்பந்தர். 2 சக்கிய பாவம், இறைவனை நண்பனாக ஏற்று வழிபடுதல். உதாரணம் சுந்தரமூர்த்தி நாயனார், ஷாமா. 3 தாஸ்ய பாவம், இறைவனை எஜமானனாக ஏற்று வழிபடுதல். அப்பர் சுவாமிகள், ஹனுமான். 4 நாயக நாயகி பாவம், இறைவனை கணவனாக ஏற்று வழிபடுதல். உதாரணமாக மாணிக்க வாசகர், மீரா, ஆண்டாள். இவை அனைத்திற்கும் தூய அன்பே மூலதனம். 663வது நாமம். பக்த ஆசய விகாரினே நமக. பக்தர்களின் மனத்தில் விளையாடுபவருக்கு நமஸ்காரம். 664வது நாமம். பக்த சர்வமல அபகாய நமக. பக்தர்களின் எல்லா மனமலங்களையும் போக்கிவிடுபவருக்கு நமஸ்காரம். மன மலங்கள் நீங்கினால் பாவங்களும் விலகும். வேதங்களிலும் புராணங்களிலும் தர்மசாஸ்திரங்களிலும் நீதி நூல்களிலும் மூதுரையிலும் திருக்குறளிலும் இன்னும் இதுபோன்ற பல நூல்களிலும் மனித இனத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கும் வாழ்நெறி கோட்பாடுகளுக்கு மாறாகவோ எதிராகவோ நம் மனதில் எழும் எண்ணங்கள் அனைத்தும் மன மலங்கள்தாம். மகான்களின் உபதேசங்களுக்கு எதிராக எழும் எண்ணங்களுக்கு என்ன பெயர் அளிப்பது? 665வது நாமம். பக்த போத ஏக நிஷ்டாய நமக. பக்தர்களுக்கு நல்வழி போதித்தலையே குறியாக கொண்டவருக்கு நமஸ்காரம். எல்லா அவதார புருஷர்களின் ஞானிகளின் குறிக்கோள் இதுவே. வேறுபாடு ஏதுமிருந்தால் அது செயல்படும் முறை பற்றியதே. 666வது நாமம். பக்தானாம் சத்கதி பிரதாய நமக. பக்தர்களுக்கு நற்கதியை சிறப்பாக அளிப்பவருக்கு நமஸ்காரம். 667வது நாமம். பத்ர மார்க்க
பிரதர்ஷினே நமக. மங்கள நல்வழி காட்டுபவருக்கு நமஸ்காரம். 668வது நாமம் பத்ரம் பத்ரம் இதி ப்ருவதே நமக. மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும் என ஆசி கூறியவருக்கு நமஸ்காரம். 669வது நாமம் பத்ர ஸ்ரவசே நமக. மங்களத்திற்கு பிரபலமானவருக்கு நமஸ்காரம். மங்களத்தின் திருவுருவானவர் என்றும் இதற்கு பொருள் கூறலாம். 670வது நாமம் பன்னுமாய் சாத்வி மகித சாசனாய நமக. பன்னுமாய் என்னும் பெயர் கொண்ட சாத்வியும் பெண் ஞானியும் ஏற்றுக்கொண்ட ஆணையை இட்டவருக்கு நமஸ்காரம். போடேகாவ் என்னும் கிராமத்தில் பன்னுமாய் என்ற பெயர் கொண்ட பெண் துறவி ஒருவர் இருந்தார். அவர் ஒரு பிரம்மஞானி. வழக்கம் போல் மக்கள் அவரை ஒரு பைத்தியம் என்று நினைத்தனர். அவரும் யார் சொல்லுக்கும் பணியாத, யாராலும் அணுக முடியாத ஒரு ஞானி. பன்னுமாய் பாபாவை குருவாக மதித்து நானா சந்தோர்கர் செய்த பூஜையை ஏற்றுக்கொண்டு அருள் புரிந்தார் என்பது சரித்திரம். 671வது நாமம் பய சந்திரஸ்த காஃபர்தே அமோக அபயவர பிரதாய நமக. பயத்தால் பீடிக்கப்பட்ட காஃபர்டேவுக்கு குறித்தவராத அபயவரம் அளித்தவருக்கு நமஸ்காரம். காஃபர்டே என்னும் ஹிந்தி சொல் கபர்தின் என்னும் சமஸ்கிருத சொல்லின் சிதைவு. கபர்தின் என்னும் சொல்லுக்கு சடைமுடியான், சிவன் என்று பொருள். 672வது நாமம் பயஹீனாய நமக. பயமில்லாதவருக்கு நமஸ்காரம். இருப்பது ஒன்றே, இரண்டாவதாக எதுவும் இல்லை எனும் அத்வைத லயமடைந்தவர்கள் எதை பார்த்து பயப்படுவது? சாமானியர்களை பொறுத்தவரை பயத்தை உண்டு பண்ணுபவரும் பாபாதான், பயத்தை ஒழிப்பவரும் பாபாதான். 673வது நாமம் பயத்ராத்ரே நமக. பயத்திலிருந்து பக்தர்களை காப்பாற்றுபவருக்கு நமஸ்காரம். 674வது நாமம் பயகிருதே நமக. பயத்தை உண்டு பண்ணுபவருக்கு நமஸ்காரம். இந்த நாமம் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமாவளியிலும் உண்டு. துஷ்டர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறவர் என்று பொருள். மகாத்மாவே, வானுக்கும் மண்ணுக்கும் இடையிலுள்ள இந்த பெருவழி ஒருவராகிய உம்மாலேயே நிறைந்துள்ளதன்றோ? எல்லா திசைகளிலும் கூட அவ்வாறே உம்முடைய அற்புதமான இந்த உக்கிர வடிவைக் கண்டு உலகங்களும் பயத்தால் நடுங்குகின்றன. ஸ்ரீமத் பகவத்கீதை மேற்கோள். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் 833 பாஷ்யம் பூஜ்ய ஸ்ரீ அண்ணா என் சுப்பிரமணிய ஐயர். 675வது நாமம் பய நாசனாய நமக. பயத்தை அழிப்பவருக்கு நமஸ்காரம். இந்த நாமமும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமாவளியில் உண்டு. நல்லவர்களுக்கு பயத்தை போக்குபவர் என்பது பொருள். எதி நின்று எட்டி பிடிக்க முடியாமல் வாய்ச்சொற்கள் திரும்பி விடுகின்றனவோ, மனத்துடன் கூட அந்த பிரம்மானந்தத்தை அறிந்தவன் எக்காரணத்தாலும் பயமடைவதில்லை. தைத்திரிய உபனிஷதம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் 834 பாஷ்யம் பூஜ்ய ஸ்ரீ அண்ணா என் சுப்பிரமணிய ஐயர். பஞ்சரித்து நின்னை பலகால் இறந்தது எல்லாம் அஞ்சல் எனும் பொருட்டே அன்றோ பராபரமே. அஞ்சல் அஞ்சல் என்று அடிமைக்கு அப்போதைக்கு அப்போதே நெஞ்சில் உணர்த்தும் நிறைவே பராபரமே. மார்க்கண்டருக்கு ஆக மரளிப்பட்ட பாட்டை உன்னி பார்க்கின் அன்பர்க்கு என்ன பயங்கான் பராபரமே. பஞ்சரித்து என்பது என் தன்மையை உள்ளபடி ஆராய்ந்து. மரளி என்றால் யமன். பராபர கன்னி 83, 124 மற்றும் 128 ஸ்ரீ தாயுமான சுவாமிகள். 676வது நாமம் பவவாரிதி போதாய நமக. பிறவிக்கடலுக்கு கப்பலானவருக்கு நமஸ்காரம். பெரியதும் வலியதுமான நீராவி கப்பல் அதன் பின்னேயுள்ள சிறு படகுகளையும் தோணிகளையும் எடுத்துக்கொண்டு ஜலத்தின் மேல் வெகு வேகமாக போவது போல் அவதார புருஷர் தோன்றும் போது ஆயிரக்கணக்கான ஜனங்களை மாயையாகிய சமுத்திரத்தை தாண்டுவித்து
அப்பால் உள்ளதொரு அபாயமற்ற துறைமுகத்திற்கு சுலபமாக கொண்டு சேர்க்கிறார் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர். 677வது நாமம் பவலுண்டன கோவிதாய நமக. பிறவித் தலைகளை கொள்ளையடிப்பதில் நிபுணருக்கு நமஸ்காரம். 678வது நாமம் பஸ்மதான நிரஸ்த அதிவியாதி துக்க அசூப அகிலாய நமக. உதி திருநீரு அளித்தே மன விசாரம், வியாதி, துக்கம், அமங்கலம் போன்ற எல்லா இன்னல்களையும் போக்கியவருக்கு நமஸ்காரம். 679வது நாமம் பஸ்மசாத்கிருத பக்த அறையே நமக. பக்தர்களின் எதிரிகளை சாம்பலாக்கியவருக்கு நமஸ்காரம். வெளி எதிரி எனக்கு யாரும் இல்லை என்கிற மனோபாவம் வளர 6 உள் எதிரிகளை அழிக்கவும் குருவின் கிருபை இன்றியமையாதது. 680வது நாமம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி